யாரு? இங்கிருந்து தஞ்சாவூர் போகணும் சார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். உங்களுக்கு காலை கடன் முடிக்காம விடுவாங்க, தஞ்சாவூர் வர முடியும். இல்ல இது நான் இந்த மனிதாபிமானம் ஒரு 7 மணி நேரம் கூட்டு போறப்ப ஒரு 7-8 மணி நேரம் டிராவல் பண்ணி கூட்டு போறப்ப காலை கடன் முடிக்காமையா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த ஃபன்னை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேற்று எங்கேயோ தண்ணி இல்லைன்னு சொன்னார், இன்னைக்கு வீட்டுக்குள்ள முக்கி அவ்வளோத்தையும் தண்ணி தீத்துட்டாரு போல. தண்ணி வரலன்னு 10 நிமிஷம்னு அங்கேருந்து காத்து கிடந்திருக்காரு. அவ்வளோ பயம் மாப்பிள்ளைக்கு. ஒரு படத்தில் இதே மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருப்ப. அந்த படத்தை பற்றி பேசுறாருல, புஷ்பா படம் அந்த படங்கிறல. நாளைக்கு சட்டசபையில் ஒருவேளை நான் இருந்தேன்னா அடுத்த எம்எல்ஏக்கு நிற்கலான்னு ஒரு பிளான் இருக்கு. இதுக்காகவே ஏன்னா நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை சொல்கிறேன். அதாவது உள்ளே போயிட்டு இந்த ஆர்யா ஒரு படத்தில் வருவார். அவங்க அம்மா வந்துட்டு அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரும்போது அப்போ அந்த சீன் ஒன்று இருக்குல்ல, அதுல வந்து தோசையா சுட்டு சாப்பிட முடியும் அப்படிலாம் ஒரு சீன் இருக்கும்ல. உடனே அது இது நம்மளை பார்த்து அசிங்கமாலாம் நினைப்பாங்க. நம்ம குடும்பத்தை பார்த்து சொல்லி ஆர்யா சொல்லுவார். உடனே அந்த போலீஸ்காரங்க இல்லாட்டு மட்டும் உங்க குடும்பத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அப்படியே இவங்களுக்காக அந்த படத்தை எடுத்த மாதிரி அந்த சீனை கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உண்மையான ஒரு விஷயத்த பாராட்டணுங்க. இந்த டிஎம்கே கொத்தூஸ் அவனுங்களை உண்மையிலே பாராட்டுவேன். ஏன்னா இந்த தத்து இருக்காருல்ல, அந்த தத்துக்காக அந்த கொத்து என்ன பண்ணிருக்காரு, பல போராட்டம் எடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்கிட்ட மரண அடி வாங்கியிருக்க இந்த வீடியோ பாருங்க. அல்டிமேட். அதான் என் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும், சரியா? நம்ம ஒரு சந்தோஷம் பட்டோம்னா அதை வந்து சோசியல் மீடியாவில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி என்னோட ஒரு இது நீங்களும் ஷேர் பண்ணிருங்க இந்த விஷயத்த. இது அல்டிமேட் பார்ட் என்ன தெரியுமா? அடி வாங்கிட்டு அப்படின்னு போகும்போது அந்த போலீஸ்காரன் முறைச்சிக்கிட்டே வருவார். அவரை பார்த்துக்கிட்டே போவாங்க. ஐயோ உண்மையில சொல்றேன், இன்னைக்கு ஃபுல்லா ஒரு சச் அன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எங்க பார்த்தா அங்க போராட்டங்க, அங்க எல்லாம் காமெடி. இதுல இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிட்ட உதயநிதிட்ட கேட்கறாங்க, பத்திரிகையாளர் கேட்கறாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் காமெடியா நினைக்கிறேன். அடே நீயே ஒரு பெரிய காமெடிடா, உன்னை பார்த்தா அப்படின்னா ஒன்னு அரெஸ்ட் பண்ணா காமெடியா தான் இருக்கும். நீயே ஒரு பெரிய காமெடிங்கும் போது அரெஸ்ட் பண்ண காமெடியா இருக்காதா? இப்படி காமெடின்னு சொல்லி தான் இப்போ ஒன்று காமெடி ஆக்கி வச்சிருக்காங்க. போன எலெக்ஷன்ல உங்க அப்பாவும் வீட்டுக்குள்ள காமெடி ஆக்கி வச்சிருக்காங்க, இப்போ உங்களையும் காமெடி ஆக்கிட்டு இருக்காங்க. இதுல சட்டசபைக்கு அவர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களாம். அதனால எப்படி முட்டுக்கட்டை போடுறாங்களாம். அடே உங்களுக்கு ஜாமீனை கொடுத்துருங்க, இன்னைக்கு ஒரு நாள் அங்கே உள்ளெல்லாம் வைக்க போறதுல லைட்டா அப்படி மிரட்டி விட்டுறாதான். மற்றபடி ஜாமீன்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அரசு தரப்பு வக்கீல் இருக்காருல்ல, அவர் சொல்லியிருக்காரு ஜாமீன்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம், அவரை போக சொல்லுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. எதுக்கு தெரியுமா? உள்ள மறுபடியும் ஓட்டத்தை பிடிக்கணும்ல. ஏன் நாங்கள் இப்படி கூட சொல்லலாமே. இப்போ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இவர் இந்த மாதிரி ஒரு பேச்சை போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு நம்ம வரண்டா அப்படின்னு நினைச்சு பேசியிருக்காருன்னு கூட நம்ம சொல்லலாமே. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இவங்கெல்லாம் ஜெயிலில் தூக்கி வைக்கிறத விட இந்த மாதிரி அலைய விடுறதே வேற லெவல் பனிஷ்மெண்ட். இவனுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அவதூறாக பேசுறதுக்கு, அசிங்கமாக பேசுறதுக்கு, முதல்வருங்கிற வார்த்தையே இவனுங்க கட்சியில் இவனுங்க வரமாட்டேங்குது. ஃபுல்லாக அசிங்கமாக பேசிட்டு இருக்கானுங்க. ஏன்னா எங்களுக்கு பேச தெரியாது பத்தியா? அடே நீ 1 கோடி பேர் தாண்டா உனக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, மீதி இருக்கிற 7 கோடி மக்கள், அதில் 1.5 கோடி மக்கள் தாவேகாக்கு மட்டும் வாக்கு செலுத்தியிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க? இவங்க சேர்ந்தா நீங்க என்ன ஆவீங்க? வச்சு செய்யலாம் உங்களெல்லாம். நீங்க அவதூற பரப்பிட்டு போராட்டங்கிற பேரை பொது சொத்தை டேமேஜ் பண்ணிட்டு, கொப்பங்காசிலியா வச்சது, உங்க அப்பங்காசிலியா எல்லா பொது பொருட்கள்லாம் வாங்கி போட்டது, திருட்டு. அதாவது எதோ சொல்லுவாங்கன்னா, தாத்தா கக்கூஸ்ல ஒளிஞ்சிருந்து டிடிஆருக்கு பயந்து வந்தாரு, இங்க டிவிகேக்கு பயந்து ஒருத்தர் கக்கூசுக்குள்ள ஒளிஞ்சாருன்னு சொல்லி சரித்திரத்துல வரும். தாத்தா சரித்திரத்துல இப்போ வரைக்கும் அதை கம்பேர் பண்ணி பேசுறானுங்களே. இப்ப சரித்திரத்துல என்ன தெரியுமா வரும்? தாவேக்காவுக்கு, அதுவும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு பயந்து இன்னொரு ஸ்டைலா சொல்லலாம். எப்படி தெரியுமா? கக்கூஸ்குள்ளே 10 நிமிஷமா உட்கார வச்சாரடா எங்க சிஎம் விஜய் அவர்கள் வச்சாருன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்பீங்க. நாளைக்கு சட்டசபைக்கு வருவீங்கல்ல, அங்கே உங்கள் சட்ட பட்டன் கிளியர் அளவுக்கு டிஷர்ட்லாம் போட்டுருவாரு, டிஷர்ட் கிளியர் அளவுக்கு அங்கே உங்களுக்கு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பேசப்பட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் நான் ஒன்று கேட்குறேன், இந்த நாம் தமிழ் சட்டசபைக்கே போகாதவனுங்க, பார்க்காதவனுங்க, அதை என்னன்னே தெரியாதவனுங்க, அவனுங்களை விட்டுருங்க. மற்றபடி இங்கே இந்த கொத்தூஸ் இருக்கானுங்களா, அந்த கொத்தூஸ் அவனுங்க ஒரு 60-70 பேர் உள்ளே இருக்கிறானுங்க. இது வரைக்கும் சட்டசபைனா என்னன்னே நம்ம மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, அது எதுக்குன்னே தெரியாது. அப்புறம் அதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சரித்திரத்திலே எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒரு ஃபயரான சட்டமன்றம் நாளைக்கு நடக்க போகுது. மக்கள் ரொம்ப ஆவலோட இருக்காங்க. ஏதோ FDFS பார்க்குற மாதிரி, ஏதோ படம் பார்க்குற மாதிரி. இது வரைக்கும் ஏதாவது இப்படி நடந்திருக்கு? இதுவே உனக்கு ஒரு மாற்றம் தான். அரசியல் எல்லாரும் கற்றுக்கிறது. இதில் ஸ்கூல்ஸில் டிவிகே அது பழைய வீடியோ, அது
தாவேக்கா ஆட்சியில் நடந்ததே கிடையாது. இப்போ உள்ள வீடியோ வந்து டிவிகேன்னு சொன்னது, அது ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த பசங்க அதுலேருந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்குது? அதில் என்ன அரசியல் இருக்குது? அரசியல் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன இருக்குது? ஏன் தெரியக்கூடாது? எனக்கு புரியலை. அவன் அந்த கொஞ்ச நேரத்தில் இப்போ டிவிகேன்னு சொன்னதில் என்ன அந்த பையனுக்கு இழப்பு வரப்போகுது? அவன் வளர வளர அவனுக்குன்னு ஒரு பொது அறிவு, ஒரு சுய அறிவுன்னு சொல்லி எல்லாம் வரதான் போகுது. லூஸாடா நீங்கள்லாம். இத்தனை வருஷம் என்னடா பண்ணீங்க? டிஎம்கே ஆட்சியில் ஒருத்தர் வந்து எம்எல்ஏன்னு சொல்லி ஒரு டொனேஷனை கொடுப்பாங்க, வந்து ஒரு ஸ்பீச்சை போடுவாங்க. எத்தனை பேர் நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம். இதுலேருந்து நாம் தமிழர் முட்டு கொடுக்குறது தூக்கிட்டு வரானுங்க. ஆமாம், ஓட்டையும் தூக்கிட்டு, அந்த ஓட்டை தூக்கிட்டு எப்படி தான் நடக்கிறானுன்னு தெரியல, தூக்கிட்டு வந்துடுறானுங்க. அடே, நான் உனக்கு கேட்குறேன், இது வந்து போராட்டம் கலவரம் பார்க்குறாங்களாம். வந்து விஜய் அவர்கள் வந்து தனிப்பட்ட விஷயத்துக்கு கலவரம் ஆக்குறாங்க. உங்கள் நொன்னே ஒரு ஆடியோ போட்டார்ல. நண்பர்களே, தம்பிகளே, நாளை அண்ணன் வந்து கைது செய்திருப்பதால் நீங்கள் அனைவரும் ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்க நாளை வர வேண்டும். அண்ணே, எதுக்குண்ணே உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க? அது என்னோட தனிப்பட்ட பிரச்சனைப்பா. அது அண்ணன் என்னடா, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் கூப்பிட்டார்ல, அப்போ எதுக்கு போய் நின்னீங்க? அப்போ இடையூறு பண்ணலையா? மக்களுக்கு இடையூறு பண்ணலையா? மனைவி சொன்னதுக்கு ஒன்றும் சொல்லலையா? ஆனால் இதை வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டாங்களாம், அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். என்னோட கேள்வி, மனைவி வந்து கோர்ட்டில் போய் தேடுறாங்க அப்படின்னு சொல்றது ஆபாசமாக இருக்கா? ஏதாவது இல்லை. தண்ணி வர வேண்டிய இடத்துல வரலன்னு சொல்றது ஆபாசம் இருக்கா இல்லையா? நீ ஏன் ஒத்துக்கிற ஆபாசம் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற பல இடத்துல? அப்படி இருக்கும்போது ரெண்டும் ஒன்னாடா தற்குறி பயல்களா, மக்கு சாம்பிராணி பசங்களா, கொத்தூசுகளா, கொத்து அடிமைகளா, ஆமா ஓடுகளா, ஆமா குஞ்சிகளா? சஞ்சீவ் இருக்காருல்ல, நம்ம சின்ன பகவதி, அவருக்கு வீட்டுல போய் உடச்சல் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அங்க போயிட்டு பொட்டை அப்படிங்கிறானுங்க. அது சொல்றதே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு திமுகவோட வளர்ப்பு. ஒரு பொண்ணு சொல்ற போது அது வேற யாரும் சொல்றது வேற. ஒரு பொண்ணு தங்களே தாழ்த்தி பேசுது ஒரு பொட்டை அப்படின்னா, கீழ்த்தரமா அவங்கள தாழ்த்தி பேசுறாங்கன்னு தானே அர்த்தம். என்ன வளர்ப்பு இதெல்லாம்? அதை என் தலைவன் பத்தியா ரெட் அண்ட் பிளாக் போட்டு வந்து உன்னை வீடியோ எடுத்துட்டு அவர் பாட்டு ஜாலியாக கெத்தா நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. நாளைக்கு ஒன்று ஒன்றா தூக்கும்னு சொல்லி ஜாலியாக அவர் வீடியோ கால் பண்ணுறாரா இல்லை வந்து வீடியோ எடுத்து அனுப்புறாரான்னு தாண்டி இங்கே பாரு கதறிட்டு இருக்கானுங்க. நீயும் பாரு, என் பெற்ற என்போம் உனக்கம் பெறட்டும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது அனுப்புனாரா இல்லை தளபதிக்கு அனுப்புனாரா, தளபதி வீடியோ கால் பண்ணாரான்னு தெரியல. ஒரு வழக்கிலே கூட 16 கேஸ் என்னடா காலங்காலமா இதை தான் வழக்கமா வச்சுட்டு அதை பெருமை வேற அடிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் காரி துப்புனா கூட தொடச்சு போட்டு மறுபடியும் வந்து பேசுவானுங்க. இவனுங்களெல்லாம் இதான் பாடம், இதான் சரி. ஏன்னா இதை இப்படியே விட்டா அடுத்த வேற மாதிரி பேசுவானுங்க. ஆல்ரெடி விட்டனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. உதயநிதி ஸ்டாலின் இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரீடம் ஃபைட்டர் ஏன்னா இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது தழுவி அப்படி வீட்டில் எல்லாரையும் தழுவி வழி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. போறதே ஒரு மானங்கட்ட ஒரு ஈத்தரை ஒரு எச்ச செயலை செஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணை அவமதிச்சு கேவலமா பேசி ஒரு பெண்ணை, அதாவது பெண்களுக்கு வந்து உரிமைன்னு பேசுற பெரியார கொள்கை தலைவராக வச்சு அதை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க அந்த எச்ச கட்சி, சாரி அந்த 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 கட்சியை இவனுங்க அந்த எச்சத்தனமாக செய்கிறானுங்களா அவனுங்கள சொல்கிறேன். அவனுங்க ஏதோ ஃப்ரீடம் ஃபைட்டரை கூப்பிட்டு போன மாதிரி அனுப்பி வைக்கிறானுங்க. அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, தத்து எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க. எல்லாம் ஓகே, அந்த 10 நிமிஷம் 10 மினிட் அப்படின்னு சொல்லி உள்ளே உட்காந்துருந்தீங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தண்ணி வரலையா? இல்லை வேற ஏதாவது வந்துடுது? இல்லை வேற ஏதாவது கண்ணீர் ஏதாவது வந்துட்டு இருந்துச்சா? காவேரி கண்ணீர்லாம் நான் சொல்ல, கண்ணீரை பற்றி பேசுகிறேன். காவேரி தண்ணீரோ கண்ணீரோ இல்லை, இந்த கண்ணீரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது வந்துட்டு இருந்துச்சா? இல்லை ரத்த கண்ணீர் ஏதாவது வந்துட்டு இருந்துச்சா? சொல்லுங்கள். நம்மளாம் ஒன்றுக்கு ஒன்று தான் சொல்லுங்கள். அதுவா இப்போ காவேரி சிக்கல்னு ஒன்று இருக்குல்ல, இதை பல வருஷமாக உன் கையில் தான் இருந்துச்சு. ஏதாவது ஒன்று பண்ணிங்களா? காவிரியை பற்றி பேசலையா? இதில் பெருசாக ஆவல் காட்டுறாங்களாம். நீ காவிரி வழக்கு உன் கையில் தானே பல வருஷமாக இருந்துச்சு. நீ என்னத்தை பிளாக் பண்ணிட்டு இருந்த சொல்லு. நீ உனக்கு ஆட்சியிலே பல முறையில் நீ போராடி இருந்தா, நீதிமன்றத்தில் போராடி இருந்தா ஒழுங்கான தீர்வு கிடைச்சிருக்கும். நீ என்னத்தை பிடிங்கிட்டு இருந்த இத்தனை வருஷம்? ஒன்றும் இல்லை, மகாராஷ்டிராவிலேருந்து பெங்களூருக்கு வர தண்ணியை மகாராஷ்டிராக்காரங்கள்ட்ட ஸ்டாப் பண்ண சொன்னால் கூட, ஒருவேளை ஸ்டாப் பண்ணால் அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்மளை பார்த்து என்ன சொல்கிறானுங்கன்னா, தண்ணியை வந்து பிச்சை கேட்குறோம் அப்படிங்கிறான். நீ அப்போயே மகாராஷ்டிராலேருந்து தண்ணி பிச்சை கேட்டுட்டு இருக்க. அதில் தானே பாதி விவசாயம் வந்து பெங்களூரில் உங்களுக்கு வந்து கர்நாடகாவில் நடந்துட்டு இருக்கு. அதையும் பிச்சை கேட்குறேன். வேண்டாண்டா, நாங்கள் எங்கள் தண்ணி எங்கள்கிட்ட இருக்கிற காவிரி எங்கள்கிட்ட உருவாகுது, அதையே நாங்கள் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு வச்சு இருக்க வேண்டியதானே. சங்கீதா அவங்கள வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது சோசியல் மீடியாவில் டெய்லி ஆயிரக்கணக்காக பேசிட்டு இருக்காங்க. நாம் தமிழரும் சரி, கொத்தரிமே நேரில் எப்படி பேசுகிறாங்க, சோசியல் மீடியாவில் எப்படி பேசுவானுங்க, அவதூறாக பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எத்தையும் ஃபேக் ஐடியெல்லாம் இருக்குது. ஜெயிலு பத்தாது,
அப்படி வேணும்னா நீங்கள் ரீல்ஸுங்கிறீங்களா, ரீல்ஸ் அரசியலாக பண்ணிட்டு இருக்கீங்க. நேரில் ஒருத்தன் இப்படி பேசுகிறான், பொதுக்கூட்டத்தை கட்சி மீட்டிங்கில் ஒருத்தன் இப்படி போராட்டத்தில் பேசிகிட்டு இருக்கான். அப்படி யார் பேசினாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதை விட்டு உங்கள் ஆட்சியில் நீங்கள் பண்ணாதது, ஒரு மூதாட்டியை வந்து எப்படி வலை வீசி தேடினீங்கன்னு சொல்லி தெரியும். கமெண்ட்ஸில் பேசுனா நீங்கள் தனியாக எடுத்து போட்டு வழக்கு பண்ணுங்கள். நீங்கள் வழக்கு தனியாக எடுத்து போடுங்க. கமெண்ட்ஸில் பேசுகிறவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்து உருட்டிட்டு இருக்கீங்க. வந்து இதுவும் ஒன்னாடா. இதே சங்கீதா அவர்களை மேடையில் யாராவது ஒருத்தன் அப்படி பேசுனா அவதூறாக பேசுறது வேற, ஆபாசமாக பேசுனா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை தேர்தலில் தோக்கடிச்சு தான் கதற விட்டாருன்னு பார்த்தா இப்படி தினந்தோறும் உங்களை கதற விடுறாரு. பார்த்தீங்களா, இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா அதை பார்க்கும்போது. அரெஸ்ட் பண்ணுறது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். அப்படியாக்கா, இதை யார் சொல்கிறதுனா சிபி சத்யராஜ் இருக்கார்ல, அவருடைய தங்கையோ அக்காவோ யாரோ, சத்யராஜ் அவர்கள் மகள்னு வச்சுக்கலாம். நான் அவனு கேட்குறேன், அதே வார்த்தையை அவர் சொன்னார்ல, தண்ணி வரலன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார்ல, எங்கே வரணுமோ அங்கே வரலன்னு சொல்லி சொன்னார்ல, இதே வார்த்தையை உங்களை பார்த்து கேட்டால் சும்மா இருப்பீங்களா? கேட்கட்டுமா? நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது, அந்த அப்யூசஸ் கிடையாது. நாங்கள் கேட்டால் நல்லா இருக்குமா? மனசாட்சி இருக்கா? 200% அவர் பேசியது தவறு இல்லையா? தவறு இல்லை தானே? அப்போ தவறு இல்லாத வார்த்தையை உங்களை பார்த்து தண்ணி வருதா தண்ணி இல்லையா நான் கேட்கட்டுமா? அறிவு கெட்டதுங்க, எப்படியெல்லாம் முட்டு கொடுக்குதுங்க பாருங்க. இதில் அட்லீஸ்ட் நான் என்ன சொன்னேன், கருத்து தெரிவி கேட்டால் ஒதுங்கியாவது போகணும். திமுக காரங்களை ஏதாவது சொல்லிட்டு அந்த நாம் தமிழர் பொத்துக்கிட்டு வருவானுங்க. ஆனால் இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காங்கிறது வெளிப்படையாக தெரியும். அதுக்கெல்லாம் வரமாட்டானுங்க. இப்போ திமுகவுக்கு முட்டு கொடுக்க வருவானுங்க பாருங்க. சரி, இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்களா? அந்த தஞ்சாவூர் வழிப்பாதையில் இதுவரைக்கும் அவனுக்கு ஒரு பொது கழிப்பிடம் ஒழுங்காக கட்டியே வைக்கல இவங்க ஆட்சி காலத்தில். அங்கே வீட்டில் தான் இருந்துட்டு வருவாரா போகிற இடத்துல, இல்லை வந்து கோர்ட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ போக மாட்டாரா? ஏன்னா அந்த லட்சணத்தில் இவங்க ஆட்சியை வந்து அமைச்சு வச்சுட்டு போனானுங்க. பொது கழிப்பிடம் எங்கேயாவது ஒழுங்காக கட்டி வச்சிருந்தா உங்கள் ஆட்சி காலத்தில் கொஞ்சம் ஊழல் பண்ணீங்களே, 1-2 கட்டி வச்சிருந்தா இந்த மாதிரி அவசரத்துக்கு பயன்படும்ல. என்ன நீங்கள் தத்தியா இருக்கீங்க? ஆமாம், தத்தி தானே. என்ன தத்து இவ்வளோ இதாக இருக்கீங்க? உங்களுக்கு வராதானே? என்ன மனுஷன் அர்ஜென்ட் புரியாம இதை தாங்க உண்மையிலே காலையிலேருந்து இப்படி தான் கெஞ்சிட்டு இருந்தாருங்க. ஒரு 10 நிமிஷம் காலை கடன் கழிக்க விட மாட்டீங்களா? ஒரு 10 நிமிஷம் பாத்ரூமில் இருக்க விடுங்களேன். ஏங்க சட்டசபையில் தைரியமான ஆளாச்சே, நீங்கள் பேசுங்க, கேட்டு பாருங்கள், சொல்லி தான் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் ஏதோ பெரிய தைரியசாலி மாதிரி வெளியே வரும்போது மட்டும் பேசினாரு. உள்ளே பேச வேண்டியதானே? இந்த சீமான் இருக்காருல, முட்டு கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயத்தை உடனே எடுப்பில் அரெஸ்ட். ஏன்னா இவருக்கு பக்கம் அடுத்த கை வைப்பாங்களே அப்படின்னு வச்சு பயப்படுறாரு. அண்ணே உங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் டச் பண்ண மாட்டாங்கண்ணே. ஏன்னா நீங்கள் வந்து கெட்டு போனது தேவையில்லை. அரசியலில் போட்டியில் களத்தில் இருக்கவங்கள்ட்ட தான் மோதுவோமே தவிர இந்த சொல்ல வேண்டான்னு நினைக்க. சரி, அப்படிப்பட்டவங்களை வந்து தொட மாட்டோன்னே, அது வேண்டான்னு ஒதுக்கி விட்டாச்சு உங்களை. ஏன்னா நீங்கள் ஒரு 10% இருந்தால் கூட பேசலாம். 70 வருஷ கட்சியை மொத்தமாக விஜய் அவர்கள் வந்து முடிச்சு விட்டாரு. சரி மக்களே, சந்திப்போம். அடுத்து சட்டசபை வந்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணிட்டு மீண்டும் அந்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.